ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் ஐ வில் டூ எனிதிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த படம் இப்போ தமிழ் டபுள் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி எமோஷனல் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். கருத்து வேறுபாடு காரணமாக ஹீரோயின் பிரிஞ்சு போயிடுவாங்க. இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணை நம்ம ஹீரோகிட்டையே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஹீரோ வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்டராக இருப்பார். ஆனால் இவர் அந்த வேலையும் பார்த்துட்டு நம்ம பொண்ணை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்களுக்குள்ளார ஒரு சில சம்பவம்லாம் நடக்கும். இந்த ஹீரோ, குட்டி பொண்ணு, அப்புறம் அவங்களோட ஹீரோயின், இவங்க 3 பேத்துக்குள்ளார அப்படி என்ன சம்பவம் நடக்குது, இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அப்பா பொண்ணுக்குரிய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த எமோஷனல் நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. காமெடி நல்லா ஓரளவுக்கு கிக் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. அதேமாரி ஹீரோயினுடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோட கேரக்டர் நல்லா டெப்த்தாக எழுதி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காங்க. தமிழ் படத்தில் வர மாதிரியே ஹாலிவுட் படத்தில் அந்த எமோஷனல் பாண்டிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அப்பா பொண்ணுடைய அந்த பாசம் சென்டிமெண்ட் காட்சிலாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்குது. படத்துடைய கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குது. கிளைமேக்ஸ் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே பயங்கர படு ஸ்லோவாக போகுது. ஒரு இடத்துல ரொம்ப ஸ்லோவாக போகுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாதிரி செகண்ட் ஹாஃப்ல அந்த ட்விஸ்ட் எண்டிங்கில் கொஞ்சம் கூட இல்லை. ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா அந்த எமோஷனல் சீன்ஸ் தான், அப்பா பொண்ணுடைய வர சீன்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. மற்ற சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க. ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க. கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குது. இவங்க காமெடின்னு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கலாம். ஏன்னா எமோஷனல் அதிகமாக செகண்ட் ஹாஃபில் கொண்டு வந்தங்காட்டியும் காமெடிக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் காமெடி கொடுத்ததுனால படம் நல்லாவே வந்திருக்கும். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படிக்கு சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச பதிலாக நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.